ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெயில் டைம்ல தான் பார்த்தீங்கன்னா நாங்க கிளம்பியிருந்தோம். மதியம் 1 மணி ஆயிடுச்சு கிளம்பும்போதே. காலையிலயுமே லேட்டா தான் சாப்பிட்டோம். அதனால மதியம் சாப்பிடல. சரி சமோசா, பிஸ்கட் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விழுப்புரம் போய் தான் நாங்க வந்து போனோம். நாங்க போற இடம் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி தான் வந்து போயிருந்தோம். மறுநாள் சீக்கிரமாவே கல்யாணம் வைக்கிறாங்க. 9 to 10 அப்படிங்கிறனால முதல் நாள் மதியமே போயிட்டோம்னா சாயங்காலம் அங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போனோம். எங்க பெரியம்மா இருப்பாங்கல்ல, அவங்களோட பெரிய பையன் வீட்டு கல்யாணம் தான் இது. அவங்க வந்து கள்ளக்குறிச்சி பக்கத்துல ஒரு 2 கிலோமீட்டர் அந்த ஊரு. அங்க தான் வந்து இருக்காங்க. அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போய் அந்த ஊர்லயே வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் ஆயிட்டாங்க. இப்ப பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம். அங்க தான் வந்து நாங்க போயிருந்தோம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, எங்க சொந்தக்காரங்க எல்லாமே முன்னாடியே வந்துட்டாங்க. எங்க மாமா பொண்ணுமே முன்னாடியே வந்திருந்தா. நாங்க போய் சாயங்காலம் தான் பார்த்தீங்கன்னா, மதிய சாப்பாடே சாப்பிட்டோம். மதியம் சாம்பாரு, ரசம், அப்பளம் இது எல்லாமே வச்சிருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா கரண்ட் போயிருச்சு. என் குப்பி என்ன பண்ணாங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு பூ வாங்கி குடுத்த மாரி எப்பயுமே பூ வாங்கி குடுத்துட்டு, என்னையும் எங்க குப்பி பொண்ணையும் வந்து பார்த்தீங்கன்னா, பூ வைங்கன்னு சொல்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு பூ உட்காந்து கட்டிட்டு இருந்தோம். எங்க பெரியம்மா பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா, மாவு கரைச்சிட்டு, அதுக்கப்புறம் அவங்க கூட இருக்கவங்க, எங்க பாபி கூட இருக்கவங்க எல்லாமே சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. பூ எல்லாமே கட்டி முடிச்சுட்டு வெளியில வந்து இதெல்லாம் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். நல்லா சூப்பரா வந்து பண்ணியிருந்தாங்க. வெளியிலயுமே பார்த்தீங்கன்னா, பூ கட்டிட்டு இருந்தாங்க. இதையும் கட்டி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மீதி இருந்த பூவையும் எங்கள்ட்ட குடுத்துட்டாங்க. சரி திரும்பவும் நாங்க பூ கட்டிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம். பொண்ணுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சிருந்தாங்க. சீர் ஜாமான் இதெல்லாம். இது எல்லாமே வந்து நைட்டே மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து குடுத்து அனுப்பிச்சிடலாம். மண்டபத்துக்கு போயிட்டு அங்க போறதோட, வண்டி வச்சு இப்பயே குடுத்து அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே பார்த்தீங்கன்னா, அதையுமே ஏத்தி அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பொண்ணு வந்து சூப்பரா மெஹந்தி போட்டிருந்தா. அதையுமே வீடியோ எடுத்துட்டு, எல்லாமே நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மண்டபத்தில தான் போய் படுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நாங்களும் சாப்பாட்டு வேலை எல்லாமே முடிச்சுட்டு அங்கருந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கும் மண்டபத்துக்கும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு எங்க குப்பி எங்களுக்கு சோப்பு, அதுக்கப்புறம் பேஸ்ட் இதெல்லாம் வாங்கி குடுத்தாங்க. எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கடையில வாங்கிட்டு, அங்கேருந்து நாங்க நடந்தே போயிடலான்னு போறோம். போக வரையில ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, அவ்ளோ தூரமா இருக்கு. 2 கிலோமீட்டர் கிட்ட இருந்த மாரி இருந்துச்சு. எங்களால நடந்தே போ முடியல. ஆனா அந்த ஊர் பார்த்தீங்கன்னா அழகா இருந்துச்சு. ஆலமரம், பக்கத்துல கோவிலு, எல்லா வீட்டுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா பூச்செடி, வாழை மரம், அதுக்கப்புறம் நெறைய மல்லிப்பூ செடி, வந்து மருதாணி செடி இதெல்லாமே பார்க்கறக்கு அழகா இருந்துச்சு. பகல் டைம் வந்தா இதெல்லாம் சூப்பரா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு வழியா நாங்க பேசிட்டே வந்துட்டுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மண்டபமும் வந்துருச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா மண்டபத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்துக்குள்ள வந்தாச்சு. நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ட்ரியே. நம்ம தான் போய் லைட்டு போட்டோம். அதுக்கப்புறம் மண்டபத்தில நமக்கு ஒரு ஃப்ரீடமா இருக்கலாம். ஏன்னா வெளியிலேருந்து யாருமே ஆள் வரல. சமையலுக்கு பார்த்தீங்கன்னா, வெளியிலேருந்து யாரும் வரல. எங்க அண்ணனே வந்து சூப்பரா சமைப்பாங்க. எங்க அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கே சமைக்க போறாங்க. அதுக்கப்புறம் எங்க கூட இன்னொரு அண்ணன் எல்லாருமே இருந்தாங்க. நாங்க தான் போய் லைட்லாம் போட்டு இந்த சமையக்கட்டுலாம் நைட் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருந்துச்சு. எல்லாத்தையும் லைட் போட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். டைனிங் ஹால் எல்லாத்தையுமே. ஒரு வழியா அப்புறம் மாடிக்கு வந்து போயாச்சு. போயிட்டு எல்லாமே ஹால்ல ஃபேன் எல்லாமே போட்டு விட்டுட்டு, ஆளுக்கு ஒரு மூலையா உட்காந்து சுத்தி கதை பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மருதாணி போடுறவங்க எல்லாம் மருதாணி போட்டாங்க. நான் 2 பேத்துக்கு வந்து மருதாணி போட்டு விட்டேன். அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் லட்டுலாம் பேக் பண்ணணும், தாம்பூலம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே பேக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஒரு கவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லட்டு, வெத்தல பாக்கு இதெல்லாமே போட்டு தாம்பூலமும் ஒரு பக்கம் ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பழைய கதையெல்லாம் பேசிட்டு எல்லாமே ஜாலியா உட்காந்து தாம்பூலம்லாம் ரெடி பண்ணி பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்துச்சு பாருங்க எனக்கு ஒரு தலைவலி இந்த வெயில்ல போனனால. இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நான் பொறுப்பில்ல அப்படிங்கிற மாரி ஒரு பக்கமா போய் உட்காந்துட்டேன். சரியான தலைவலியா இருந்துச்சு. எல்லாத்தையும் வீடியோ எடுக்கலாம்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். என்னால எடுக்கவே முடியல. இவங்க தான் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே எடுத்துட்டு இருந்தாங்க. பிரியாணியுமே பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு கேமராமேன் பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டுக்காரர் தான். அதுக்கப்புறம் எங்க அண்ணன் பொண்ணு. இவங்க 2 பேத்துக்கிட்ட ஒப்படைச்சுட்டேன். உங்களால முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுங்க. நான் முடிஞ்சா பேசி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டு 4 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பயும் சமைக்கிறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ணன் கூட பார்த்தீங்கன்னா, ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வந்திருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம ஸ்பீடா கத்திரிக்காய் கட் பண்றது, தக்காளி, வெங்காயம் இது எல்லாமே ஸ்பீடா கட் பண்ணி குடுத்துட்டாங்க. கூட வந்து எங்க இன்னொரு பெரியம்மா பையன், அதுக்கப்புறம் எங்க மாமா பையன் இவங்க எல்லாருமே சேர்ந்து எல்லா வேலையுமே சூப்பரா செஞ்சாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, மாப்பிள வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அதையுமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. மாப்பிள வந்தோனே அவங்கள வரவேத்துட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, பிரியாணியும் தம்ல ஒரு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி ஆயிட்டு இருந்துச்சு. சிக்கன் 65க்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சீக்ரெட்டா ஒரு மசாலா போட்டாங்க. எங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு குடுத்துருந்தாங்க. நாங்க ஒரு கொஞ்சம் பேர் தான் ஒரு மண்டபத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 பேத்துக்கு தான் வந்து எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு மாவாட்டி வச்சிருந்தாங்கல்ல. அதில இட்லி, பொங்கல், வடை வந்து கடையில வாங்கிக்கலாம். பாயாசம் இதெல்லாம் செய்யணுன்ட்டு. கடைசியில நீங்க தான் யூடியூப் வச்சிருக்கீங்களா, நீங்க நெறைய சமைப்பீங்கன்னு சொல்லிட்டு பொங்கல் என்ன செய்ய சொன்னாங்க. அம்மாடியோ! நான் இவ்வளோ பெரிய பொங்கல்லாம் எப்படி செய்றது அப்படின்னு சொல்லிட்டு, சரி கூட ஹெல்ப் பண்ணுங்க. நான் அளவோட சேர்ந்து செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 படி பார்த்தீங்கன்னா, பொங்கல் வந்து செஞ்சிருந்தோம். அடுப்புல வந்து வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் எங்க பெரியம்மா மருமக ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க தாளிச்சு கொட்டியாச்சு. சூப்பரமா பொங்கலுமே ரெடி ஆயிருச்சு. இவங்க தான் எங்க பெரியம்மா. இவங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா, நாங்க இவ்வளோ தூரம் போனது. மாப்பிள்ளைக்கு இந்த மாரி ஜோடிக்கிறதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருந்துச்சு. எங்க சைட்லாம் அந்த மாதிரி வந்து செய்ய மாட்டாங்க. வெறும் மாலை மட்டும் போட்டு தான் வந்து நாங்க செய்வோம். சரி வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் டைமா இருக்குன்னு சொல்லிட்டு. என்னால தலைவலினால நான் வீடியோ எடுக்கவே முடியல. எங்க அண்ணன் பொண்ணு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே சூப்பரா எடுத்து வச்சிருந்தா.
நிக்கா ஓதுறதுக்காக பார்த்தீங்கன்னா, ஜமாத்தார் எல்லாமே வந்துட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் துவாவோட நல்லபடியா நிக்கா வந்து முடிஞ்சிருச்சு. இந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையில அல்லாஹ் எல்லா நலமும், வளமும் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பயுமே துவா செஞ்சுட்டுருப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் நாங்க சாப்பிட்டுட்டு இவங்க தான் பார்த்தீங்கன்னா, பிளேட்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா, நாங்க கிளம்பிட்டோம். பொண்ணு அமுச்சு குடுக்குறதுல பார்த்தீங்கன்னா, நாங்க இங்க வரதுக்கே ஒரு 5 மணி நேரம் ஆகும். ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் கட்டா, தயிர் சட்னி இதெல்லாம் செஞ்சிருந்தாங்க. கூடவே கேசரியுமே செஞ்சிருந்தாங்க. நாங்களுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க எல்லாத்துக்கும் சொல்லிட்டு நாங்க பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.